why does people hurt if I say no even if I have my own reason to say no? அதாவது என்னால உண்மையாவே செய்ய முடியாத விஷயத்துக்கு நான் நோ சொன்னா கூட எதிரில் இருக்கிற பர்சன் ஏன் ஹர்ட் ஆகுறாங்க அப்படின்றது தான் இந்த கேள்வி. ஸோ லெட்ஸ் சி, நீங்க எப்பவுமே எஸ் சொல்லி பழக்கப்பட்டிருக்க ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா சடனா நீங்க நோ சொன்னீங்கன்னா அதை வந்து எதிரில் இருக்கிற பர்சனால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ தே வில் ஹர்ட் அண்ட் ஈவன் அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ரீசன் இருந்தா கூட அந்த ரீசனை பார்க்காம அந்த எஸ் நோவா மாறின சேஞ்சை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதனால அவங்க ஹர்ட் ஆகுறாங்க. அண்ட் செகண்ட் திங், இன்னும் சிலருக்கு உங்களை விட உங்ககிட்ட இருந்து கிடைக்கிற பெனிஃபிட்ஸை தான் அதிகமாக லவ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட டைம் இருக்கலாம், உங்களோட அட்டென்ஷன் இருக்கலாம், உங்களோட எஃபர்ட் இருக்கலாம், உங்களோட ஃபினான்ஸ் மணி இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். ஈவன் யுவர் பார்ட்னர் ஆர் ஃபேமிலி ஆர் யுவர் சில்ட்ரன்ஸ் யார் வேணா இருக்கலாம். உங்களை விட உங்களால கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் அவங்க அதிகம் லவ் பண்றாங்க அப்படின்னா நீங்க நோ சொல்லும் போது அவங்க ஹர்ட் ஆவாங்க. அண்ட் தேர்ட் ஒன், உங்களோட நோவை ரொம்ப பர்சனலா எடுத்துக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஃப்ரெண்ட் எப்போ கடன் கேட்டாலும் நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அண்ட் இதை வந்து அவங்க ஒரு ஹேபிட்டாவே வச்சுட்டு எப்பவுமே உங்ககிட்ட வந்து காசு கேட்டுட்டே இருக்காங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நீங்க நோ சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு அவங்க ஹர்ட் ஆவாங்க. ரீசன் என்னன்னா அவங்க தேவைனாலே உங்ககிட்ட வரத ஒரு ஹேபிட்டா வச்சுட்டாங்க. ஸோ உங்ககிட்ட இருந்து கிடைக்கிற பெனிஃபிட் திடீர்னு ஸ்டாப் ஆனதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதனால அவங்க வந்து ஹர்ட் ஆகுறாங்க. இந்த 3 சினாரியோலையுமே நீங்க நோ சொன்னது உங்களோட பர்சனல் காரணங்களுக்காக. ஆனா எதிரில் இருக்கிற பர்சன் ஒன்னு பர்சனலா எடுத்துக்கிறாங்க, இல்ல உங்ககிட்ட இருந்து எஸ் என்ற ஆன்சர் மட்டும்தான் வரணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, இல்ல உங்களோட பெனிஃபிட் ஸ்டாப் ஆனதுனால ஹர்ட் ஆகுறாங்க. ஸோ இன்னொருத்தவங்க ஹர்ட் ஆகுறாங்க அப்படின்றதுக்காக நீங்க நோ சொல்லாம இருக்கணும், உங்களோட பவுண்டரிஸை குறைச்சிக்கணும்ன்ற எந்த அவசியமும் இல்லை. தட்ஸ் தேர் ப்ராப்ளம், தே நீட் டு ஒர்க் ஆன் தட். உங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க அவங்க ஹர்ட் ஆகுறாங்கன்றதுக்காக வருத்தப்பட தேவையில்லை. தேங்க்யூ டு ஆல்.